புரட்சியின் நகர்வள பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வள பகுதியில் நமது செய்தியாளர், ஒளிப்பதிவாளர், எடிட்டர் திரு பிரசாத் அவர்கள் திரைப்பட சம்பந்தமான ஒரு தகவலை, செய்தியை நமது நகர்வள பகுதிக்கு தந்திருக்கிறார். இன்றைய இளம் நடிகர்களிலே முன்னணி நடிகராக, ஒரு சூப்பர் நடிகராக, அதிரடி நடிகராக மக்கள் சொல்லப்படுகின்ற ஒரு நடிகர் என்று சொன்னால் அது சூர்யாவை சொல்லலாம். சூர்யா அவர்கள் எந்த கதாபாத்திரத்தை கொடுத்தாலும் அதற்கு உயிர் கொடுத்து அந்த கதாபாத்திரமாக மாறி சிறப்பாக நடிக்கக்கூடிய சிவகுமாரின் மைந்தன், சிவகுமார் மைந்தனாக, சிவகுமார் அக்காலத்தில் எப்படி திரைப்படங்களில் தனக்கு கொடுக்கப்பட்ட வேடங்களை அற்புதமாக கந்தன் கருணையில் முருகனாக, சிவனாக, இன்னும் பல்வேறு குணச்சித்திர கதாபாத்திரங்களை நடித்து உயிர் கொடுத்தாரோ அதை போல அவருடைய மைந்தனாக இருக்கின்ற சூர்யா அவர்களும் பல திரைப்படங்கள், சிங்கம் 2, 1, 3 என்று சிங்கம் படத்தையே பல்வேறு பிரிவுகளாக பிரித்து அழகாக நடித்திருப்பார். இதை போல அவர் நடித்த பல்வேறு திரைப்படங்கள் உயிர் கொடுத்திருப்பார். சூர்யாவுடைய நடிப்பு ரசிக்கத்தக்க வகை. 7ஆம் அறிவு என்ற திரைப்படத்தில் 2 வேடங்களில் நடித்திருப்பார். அதை போல உன்னை நினைத்தால் விக்ரம் அவர்களுடைய வித்தியாசமான கதையில் அவருடைய எளிமையான நடிப்பு எடுபட்ட நடிப்பாக அமைந்திருக்கும். அதை போல இவர் கஜினி என்ற ஒரு திரைப்படம் அருமையாக சஞ்சாய் ராமசாமி என்ற கேரட்டில் கதாபாத்திரத்தில் தோன்றி அற்புதமாக நடித்திருப்பார். இப்படி ஏராளமான படங்களை சொல்லிக்கொண்டு போகலாம். அப்படிப்பட்ட சூர்யா அவர்களுடைய 45வது திரைப்படம். அந்த 45வது திரைப்படத்தை பாலாஜி நடிகர், டைரக்ஷன், கதை, வசனம் என்று பல்வேறு முகங்களை கொண்ட பாலாஜி அவர்கள் திரைக்கதை எழுதி டைரக்ஷன் செய்யக்கூடிய திரைப்படம் ஆர்ஜே பாலாஜி. 45வது திரைப்படம் சூர்யாவுடைய. ஷூட்டிங் சென்னை, படம்பிடிப்பு சென்னை அருகே கிழக்கு கடற்கரை சாலையில் வெளிச்சை எனும் பகுதியில் நடந்ததாகவும் இருந்தது. இதற்கான படக்குழுவினர்கள் தயாராக இருந்த நிலையில் திடீரென்று அங்கு வந்த காவல்துறை, போலீஸ் ஆய்வு செய்தனர். உரிய அனுமதி, படம்பிடிப்புக்கான அனுமதி அவர்களிடத்திலே இல்லை என்பது தெரிய வரவே அவர்களை எச்சரித்து, இங்கே படம்பிடிப்பு நடத்த வேண்டுமேயானால், ஷூட்டிங் செய்ய வேண்டுமேயானால் உரிய அனுமதி பெற்று ஷூட்டிங்கை நடத்துங்கள் என்று சொல்லிவிட்டு சென்றதாகவும், இதனால் சூர்யா உட்பட அங்கு வந்திருந்தவர்கள் அனைவருமே ஏமாற்றத்தோடு திரும்பியதாகவும், சூர்யா அவர்கள் ஆர்ஜே பாலாஜி அவர்களிடம் இதுபோன்ற தவறுகளை இனிமேல் செய்யாதீர்கள், உரிய அனுமதி பெற்று படம்பிடிப்பை நடத்துங்கள் என்று தெரிவித்துவிட்டு சென்றதாக தெரிவித்தார்கள். ஆக சூர்யாவினுடைய 45வது படம் வெளிவரும் நன்னாளை எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று நமது செய்தியாளர், ஒளிப்பதிவாளர், எடிட்டர் திரு பிரசாத் அவர்கள் இதனை தெரிவித்திருக்கிறார் என்று தெரிவித்து, நகர்வள பகுதியில் வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்.